கைஸ் வெல்கம் டு சேனல். இன்றைக்கி என்ன பண்ணோம்னா யூத் படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறோம். கதை என்னென்னா, ஹீரோ வந்துட்டு இதாகிடுவார், எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவார். திடீர்னு அவர் இது பண்ணுவார், படிக்கணும்னு சொல்லிட்டு திடீர்னு அவர் சந்தோஷம் ஆகிட்டாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு அவர் இது பண்ணாரு. ஓகே, திடீர்னு பண்ண 3 பொண்ணுங்க அவருக்கு பின்னாடியே 3 பொண்ணுங்க சுற்றிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த மெயின் ஸ்டோரி அப்படி தெரியுது. ஸோ கேன் ப்ரோ சூப்பர் ஒரு ஆக்டிங்கை போட்டு ஒரு படத்தை இது பண்ணிட்டாரு. அப்புறம் சுராஜ் சார் வந்து, ஐயோ சாரே, என்ன சாரே நீங்கள் அந்த மலையாள ஆக்டர் வேறு இருக்காதுன்னு பார்த்துட்டா, ஐயோ அவர் தான் மெயின் ஹைலைட்டு. எல்லா சீன்ஸையும் அவர் தான் ரொம்ப சிரித்து அவரோட இதை காமெடியெல்லாம் பார்த்து இது பண்ணிட்டோம். ரொம்ப பயங்கர காமெடி ஆக்டரு அவர். அவங்க அம்மா ஆக்டர் இருந்தார், அவர் பேர் தெரியல. ஸோ எனக்கு என்னத்தமா அந்த இன்டர்வல் சீனு சிரிச்சு மேய்ஞ்சிட்டோம். அங்கே தாண்டா அந்த மூவி பீக்குடு. ஸோ நான் சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு 2 பேர் இதில் யாரும் 2 ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மீனாட்சி மேடம் சூப்பர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்களோட அவுட்ஃபிட் சூப்பர், மேக்கப் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அனிஷ்மாவும் சொன்னோம், அனிஷ்மா மேம் வந்து அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னும் 3ஆவது தான் பேர் தெரிலங்க. அப்புறம் திடீர்னு வந்து 2 யூடியூபர்ஸ் வந்துட்டார். அவங்க நடுவில் வந்துட்டாங்க, கேமியாவும் வந்தாங்க. அவங்கள மணினாவும் முகேஷ் ப்ரோ. அப்புறம் இன்னும் இவர் கேமியோ தான் வந்தாங்க. ஆனால் 2 சீன் வந்தார். ஃபஸ்ட்டு ஒரு சீன் வந்தார், 2வது சீன் வந்தார், ஃபைட் சீன் வந்தாரா. ஸோ செம்மையாச்சு, அவரோட இன்ட்ரோ பயங்கரமாகிடுச்சு. அப்புறம் அந்த ஒரு பாட்டு நடுவில் வச்சு போகிற பார்த்துட்டிங்க நம்புகிறேன். அந்த பாட்டு ஐயோயோயோ என்ன இதுலேயே வச்சுட்டீங்கன்னு பார்க்குறேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் பேஸ்ட் பட்ட ஒரு கதை. இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். நான் தர ரேட்டிங் வந்து 5க்கு 5 தரேன். ஏன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த படம் பார்க்கும்போது. எனக்கு ஒரு தனுஷ் படம் மாதிரி ஃபீல் தந்துச்சு, ஒரு 3 படம் மாதிரி ஃபீல் தருது. ஆனால் வேறு மாதிரி. ஆனால் அந்த கொஞ்சம் கேன் ப்ரோ தான் கொஞ்சம் ட்ரோல் பண்ணிட்டார் அந்த சீனில், முடி எப்படி பண்ணுறது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ காமெடிஸாக இருக்கட்டும், சாங்ஸ் ஆகிட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், சூப்பர். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ நைஸ் ஜென்சி கிட்ஸ் பட்ட ஒரு ட்ரூ ஸ்டோரி, ஸ்கூல் பேஸ் பட்ட ஸ்டோரி. ஸோ நீங்களே இந்த படத்தை பார்க்கணுன்னு இந்த படத்தை போய் பாருங்கள். ஸோ இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த முத்த கலக்கி, அப்புறம் அந்த லவ்வே சொல்லிட்டாலே, அப்புறம் அந்த ஆசைப்புள்ள, இந்த 3 பாட்டு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ஓகேன்னு சொல்லிச்சு. பட் இன்னும் ட்ரெண்டிங் ஆக்கிட்டாங்க ஷார்ட்ஸில். ஸோ நான் ரியாக்ஷன் பண்ணல. என் தப்பு தான். நான் மட்டும் பண்ணியிருந்தா கூட நல்லா இது டைம் இருந்தால் ரியாக்ஷன் பண்ணி போட்டுருவேன் யூடியூப்பில். பட் டைம் கிடைக்கல, ரொம்ப பிஸி ஆகிட்டேன். அதான் பண்ண முடியல. நான் பாட்டு கேட்டேன், பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லு. பட் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக காமெடியாக போச்சுங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபு தேர்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷ்னல் ப்ளஸ் இது. ஸோ லைக் ஸோ தேங்க்யூ ஃபார் நம்ம யூடியூபர்ஸ்க்கு நிறைய தேங்க்ஸ் சொன்னோம். மணினாவும் முகேஷ் ப்ரோவும், அப்புறம் இன்னும் சின்ன தமிழ் ப்ரோ. நீங்கள் ஐ திங்க் சின்ன தமிழ் ப்ரோ யூடியூபர் இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஸோ இது 2 பேரும் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். நீங்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மீசைய முறுக்கு 2லையும் பார்க்குறேன் என்ன ஆக்டிங் நிறைய பண்ணுறீங்கன்னு. நீங்களும் நிறைய ஆக்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ கேன் ப்ரோ சொல்லணும். கேன் ப்ரோ வந்து ரொம்ப அவரோட அவுட்ஃபிட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப ஸ்மார்ட்டாக நல்ல ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலாக போயிட்டே இருக்காரு, க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ பாருங்க, பிரதீப் ராகநாதன் ப்ரோ போட்டிருந்தா கூட நல்லாயிருக்கும். ஒரு ஃப்ரெண்டாக போட்டிருந்தா இந்த படம் சூப்பராக இருந்திருக்கும். நல்ல ஆக்டிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி படம். நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஜென்சி கிட் ஃபேனாக இருந்தால் கூட, நீங்கள் யாரெல்லாம் ஜென்சி கிட்ஸோ ஃபேனாக இருந்தாலும் இந்த படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு லாஸ்ட்டுக்கு. ஸோ வெயிட் பண்ணுவேன். இன்னும் இந்த அவர் என்னென்ன படம் பண்ணுறாரோ நானும் பார்த்து என்ஜாய் பண்ணி தியேட்டரில் இது பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தயவு செஞ்சு உங்களுக்கு படம் எப்படி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அடுத்த வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ரிவ்யூ ரியாக்ஷன் நிறையா வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஹாப்பி ராஜ் வெயிட் பண்ணுறேன் இந்த படத்துக்கு. மார்ச் 27 அஃப்கோர்ஸ் ஏதாவது ஒரு தெரியல, எப்போ போவான்னு தெரில. ஸோ மேபி போய். ஸோ எல்லாருக்கும் பாய்.